ஆல் இண்டியா ரேடியோ. திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சியத் தொடரின் 14ஆம் பகுதி. எழுதியவர் பரமக்குடி மே. ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்பகுதியில் இடம்பெறும் 9ஆம் திருமுறை பாடல்களை பாடுபவர் காரைக்குடி டி.ஆர். நாராயண ஓதுவார். அமைப்பு சித்தூர் எஸ். ஸ்ரீனிவாசன், டி. சச்சிதானந்தன் ஆகியோர். திருவிசைப்பா ஆசிரியர்களுள் 5ஆமவராக திகழ்பவர் கண்டராதித்தர். இவர் தில்லை சிற்றம்பலத்திற்கு பொன்னோடு வைந்து புதுப்பித்த முதல் பராந்தக சோழனுடைய 2வது மகன். சிறந்த சிவபக்தர். கிபி 950 முதல் கிபி 957 முடிய சோழ நாட்டை ஆண்ட இவரை சிவஞான கண்டராதித்தர் என்று போற்றுவார்கள். மூவர் தேவாரத்தில் பற்று மிகவும் உடைய இவர் தில்லை நடராஜ பெருமானிடத்திலும் திருவாரூர் தியாகேச பெருமானிடத்திலும் பெரிதும் ஈடுபாடு கொண்டவர். செந்தமிழ் புலமையும் உடைய இவர் பல சிவாலயங்களை திருப்பணி செய்தவர். திருமழமாடிக்கு மேற்கே 1½ மைல் தொலைவில் கண்டராதித்த சதுர்வேதி மங்கலம் என்னும் ஊர் இவர் பெயரிலேயே உள்ளது. சோழ நாட்டில் இருந்த அரசியல் குழப்பங்களினால் தலைநகரை விட்டு வெளியில் செல்ல இயலவில்லை. தில்லையை காண இயலா இயக்கத்தை இப்பதிகம் முழுவதிலும் கொட்டி தீர்க்கிறார். அவர் ஆட்சியில் இருந்த 4 ஆண்டு காலமும் தில்லை சென்று கூத்தப்பெருமானை தரிசிக்கும் வாய்ப்பே கிடைக்கவில்லை. பூமாலை சூட்டி காண இயலாத பெருமானை மனத்தால் எண்ணி இப்பாமாலை சூட்டி மகிழ்கிறார் கண்டராதித்தர். இனி அடுத்த பாடலில் இவரது தந்தை தில்லைக்கு சோழர்கள் பொன்வைந்த பாங்கினை குறிப்பிடுகிறார். கொடுங்கோல் வேந்தனாகிய பாண்டியனது நாட்டையும் ஈழ நாட்டையும் வென்று தனதாக்கி கொண்ட திறமையுடைய செங்கோலை மேற்கொண்ட சோழனும் உறையூருக்கு அரசனும் ஆகிய முதல் பராந்தகச் சோழன் பொன்வேய்ந்ததும் மிக அழகான வளையல்களை அணிந்த மாதர்கள் பாடி ஆடுகின்றதுமான அழகிய தில்லைப்பதியில் உள்ள சிற்றம்பலத்தில் எழுந்தருளியுள்ள எமது தலைவரும் எங்கும் நிறைந்தவருமான எமது சிவபெருமானை அடைந்து தரிசிப்பது என்னாளோ என்று பாடுகிறார் இவர். கிபி 907 முதல் 953 வரை சோழ நாட்டை ஆண்ட அரசன் முதல் பராந்தக சோழன். இவர் ஆதித்த சோழனின் மகன். இவருக்கு வீரநாராயணன் என்றும் மதுரை கொண்ட கொப்பரகேசரி எனவும் பெயர்கள் உண்டு. இவர் மதுரையை ஆண்ட 3ஆம் ராஜசிம்ம பாண்டியனை வெற்றி கொண்டார். அப்போது ராஜசிம்ம பாண்டியனுக்கு இலங்கை அரசனாகிய 4ஆம் உதயன் உதவிப்புற முன்வந்தமையினால் பராந்தகன் இலங்கையையும் போரிட்டு வென்றார். அதனால் இவருக்கு சங்கராமாரகவன் என்றும் பெயர். இவருக்கு கோழிவேந்தன், செங்கோல் சோழன், வீர சோழன் என்றும் பெயர்கள் உண்டு. இவரே தில்லை சிற்றம்பலத்திற்கு பொன்னோடு வேய்ந்தவர். இவருடைய குமாரர்கள் ராஜாதித்தன், கண்டராதித்தன், அரிஞ்சயன் ஆகியோர். கண்டராதித்தர் தம் தந்தையாகிய பராந்தக சோழரை நினைவுகூறும் வகையில் இப்பாடலில் வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்ட திரள் செங்கோர் சோழன் கோழிவேந்தன் செம்பியன் என்று கூறி தந்தையார் வணக்கம் செய்து வரலாற்று குறிப்புடன் நடராஜ பெருமானை தரிசிக்க இயங்குகிற பாடல் இப்பாடல். வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்டதீர
செங்கோர் சோழல் செங்கோர் சோழல் கோழிவேந்தல் செங்கோர் சோழல் கோழிவேந்தல் செம்பியான் பொன்னணிந்த செங்கோர் சோழல் கோழிவேந்தல் செம்பியல் பொன்னணிந்த செம்பியல் பொன்னணிந்த அங்கோல் வளையார் பாடி ஆடும் அங்கோல் வளையார் பாடி ஆடும் அணி தில்லை அம்பலத்துள் அங்கோல் வளையார் பாடி ஆடும் அணி தில்லை அம்பலத்துள் எங்கோன் ஈசல் எங்கோன் ஈசல் எம்மிரையை எங்கோன் ஈசல் எம்மிரையை என்று கொலைதுவதே அங்கோல் வளையார் பாடியாடும் அணிதில்லை அம்பலத்துள் எங்கோன் ஈசல் எங்கோன் ஈசல் எம்மிரையை என்று கொலைதுவதோ இனி திருமாலும் பிரம்மனும் தேவர்களும் நடராஜ பெருமானை வழிபடும் தரத்தை கூறுகிறார். நீண்ட திருவிக்கிரம வடிவு கொண்ட திருமாலும் நான்முகனும் தேவர்களும் நெருக்கமாக நின்று கிரீடங்களோடு கிரீடங்கள் தாக்கி அதனால் சிந்திய முழு மணிகளின் தொகுதியை சிவத் தொண்டர்கள் திரு அலகை கொண்டு திரட்டி அப்புறப்படுத்தும் அழகிய தில்லைப்பதியில் உள்ள சிற்றம்பலத்தில் எழுந்தருளியவரும் மனம் நிறைந்த கொன்றை மாலையை அணிந்தவருமான சிவபெருமானை தரிசித்து வணங்குவது என்னாளோ என்று கூறுகிறார். பிரதோஷ காலத்தில் கைலை மலையில் 33 கோடி தேவர்களும் கூடி நின்று சிவபெருமானை வணங்கி நிற்கின்றனர். அப்போது பிரம்மன் திருமால் முதலிய தேவர்களின் கிரீடங்கள் உராய்வதால் அதில் உள்ள மணிகள் சிதறி பரவி நிற்கின்றன. அவற்றை சிவத் தொண்டர்கள் திரு அலகை கொண்டு அப்புறப்படுத்துகிறார்கள். இதன் மூலம் தாசமார்க்கம் என்னும் தொண்டு நெறியை குறிக்கிறார் கண்டராதித்தர். இறைவன் மனம் கமழும் கொன்றை மாலையை அணிந்தவன். புறநானூற்றிலே கண்ணி கார்னரும் கொன்றை காமர் வண்ணமார்பில் தாரும் கொன்றை என்று கூறுவதை படித்த கண்டராதித்தர் கடியார் கொன்றை மாலையான் என்று பாடி மகிழ்கிறார். அத்தகைய பாடல் இதோ. நெடியானோடு நான்முகனும் வானவரும் நெருங்கி நெடியானோடு நான்முகனும் வானவரும் நெருங்கி முடியால் முடிகள் மோதி உக்க முழுமணியில் திரளை முடியால் முடிகள் மோதி உக்க முடிமணியில் திரளை அடியார் அலகினால் திரட்டும் அடியார் அலகினால் திரட்டும் அணிதில்லை அம்பலத்து அடியார் அலகினால் திரட்டும் அணிதில்லை அம்பலத்து கடியார் கொன்றை
கடியால் கொன்றை மாலையானை காண்பதும் என்று கொலோ அடியார் அழகினால் திரட்டும் அணிதில்லை அம்பலத்து கடியார் கொன்றை மாலையானை கடியார் கொன்றை மாலையானை காண்பதும் என்று கொலோ. இனி இறுதி பாடல் திருக்கடைக்காப்பு பாசுரம். இப்பதிகம் ஓதுவோர்க்கு கிட்டும் பயன்களை கூறுவது. மிகச் சிறப்பு நிறைந்த தில்லைப்பதியில் திகழும் பொன்னம்பலத்தில் எழுந்தருளி நடனமாடும் சிவபெருமானை மேகங்கள் தவழும் உயர்ந்த சோலைகளை உடைய உறையூருக்கு அரசனும் தஞ்சை மாநகருக்கு தலைவனுமான கண்டராதித்தன் திருவருளோடு கலந்து பாடிய தெவிட்டாத இனிய சொற்களுடன் கூடிய அரிய தமிழ் மாலையை கற்று பாட வல்லவர்கள் திரும்பி வாராத முத்தி உலகில் பெருமையுடனே பேரின்பத்தையும் அடைந்து வாழ்வார்கள் என்று வாழ்த்துகிறார். இப்பதிகத்தில்தான் தில்லை நாதனின் தரிசனத்திற்கு இயங்குவது போல நமக்கு தில்லைநாதனை காண வேண்டும் என்ற அவாவினை எழுப்பி அவனது தரிசனத்தால் பேரின்பம் கிட்டும் என்பதையே இப்பதிகத்தில் பாடி அருளினார். நாமும் இப்பதிகம் பாடி பேரின்பம் அடைவோமாக. சீரால் மல்கி தில்லை செம்பொன் சீரால் மல்கி தில்லை செம்பொன் அம்பலத்தாடி தன்னை சீரார் மல்கி தில்லை செம்பொன் அம்பலத்தாடி தன்னை காரார் சோலை கோழிவேந்தல் காரார் சோலை கோழிவேந்தன் தஞ்சையர் கோன் கலந்த காரார் சோலை கோழிவேந்தன் தஞ்சையர் கோன் கலந்த ஆராயின் சொல் கண்டராதித்தல் ஆராயில் சொல் கண்டராதித்தல் அருந்தமிழ் மாலை வல்லார் ஆராயின் சொல் கண்டராதித்தல் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகில் பேரா உலகில் பெருமையோடும் பேரா உலகில் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே பேரா உலகில் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே பேரா உலகில் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே ஆராயில் சொல் கண்டராதித்தல் அருந்தமிழ் மாலை வல்லாறு பேரா உலகில் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே. இனி திருவிசைப்பா ஆசிரியர்களுள் அடுத்தவர் வேணாட்டு அடிகள். வேணாடு என்பது கொடுந்தமிழ் நாடுகள் 12இல் ஒன்று. இது சேர நாட்டிற்கும் தென்பாண்டி நாட்டிற்கும் நடுவே திகழ்கின்ற தென் திருவாங்கூருக்கு அருகில் அமைந்த பகுதி. இந்நாட்டில் தோன்றிய இவரது வரலாறு நமக்கு அறிய இயலவில்லை. அடிகள் என்பது துறவியை குறிக்கும் சொல். இவர் அரசர் குலத்தில் வந்த துறவி என்பார்கள். சிவபக்தியின் மேலீட்டினால் தென்னாட்டில் உள்ள பல சிவத்தலங்களை அடைந்து
சிவபெருமானை வாயார வாழ்த்தி வணங்கி துதித்து வந்தவர் இவர். புறநீர்மை பண்ணில் கோவிலாகிய சிதம்பரத்தின் மீது இவர் பாடிய பதிகம் திருவிசைப்பாவின் 21வது பதிகம். எல்லா பாடல்களும் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே என்பதை மகுடமாக உடையன. இறைவனுடன் நேரே உரையாடுவது போல அமைந்துள்ளன. தம்மை தில்லைப் பெருமாள் விரும்பவில்லையே, நாடவில்லையே என வருந்தும் பதிகம் இது. முதல் பாடலில் தனது தொண்டை ஆண்டவன் விரும்பவில்லையே என வருந்தி பாடுகிறார். அழகிய தில்லைப்பதியில் ஆனந்த தாண்டவம் செய்யும் நம் பெருமானே, கசந்தாலும் இளம் வாழைக்காய், இளம் வேப்பிலை ஆகியவற்றை விரும்புகின்றவர்கள் கரி செய்தற்கு பயன்படுத்துவர். அதுபோல அடிமையை விரும்புபவர்கள் அந்த அடிமை இழிவான செயல்களை செய்தாலும் பொறுத்து கொள்வர். ஆதலால் எவ்வித ஆதரவும் எனக்கு இல்லாதிருத்தலை நீ தெரிந்திருந்தும் எனது தொண்டை விரும்பாமல் இருக்கின்றாயே என்று பாடுகிறார். இளம் வாழைக்காய் கச்சல் எனப்படும். வேப்பிலை என்பது வேப்பம் கொழுந்து, வேப்பம் பூ ஆகியவற்றை குறிக்கும். இவை கசப்பு சுவை உடையன. இவற்றையும் விரும்பி சிலர் சமைத்து உண்கிறார்கள். அதுபோல தம்மால் விரும்பப்படுகின்றவர்கள் செய்யும் இழிவான செயல்களையும் பொறுத்து கொள்ளுகின்றனர் சிலர். குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்பதுதானே பழமொழி. நானோ உன்னை தவிர வேறு ஆதரவு இல்லாதவன். அப்படியிருந்தும் எனது தொண்டை ஏற்று அருள் செய்யாமல் இருக்கிறாயே என்று இறைவனிடம் கேட்கிறார். நம்பான் மேய நன்னகர் போலும் நமரங்காள் என்பது ஞானசம்பந்தர் தேவாரம். அவ்வரியில் ஈடுபட்டமையினால் இவரும் நம்பானே என்கிறார். அத்திருப்பாடல் இதோ. துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே, துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆளுகப்பார். துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆளுகப்பார். கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார். கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார். துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆளுகப்பார். கைச்சாலும் சிறுகதலி இலுவேம்பும் கரிகொள்வார். எச்சாரும் இல்லாமை, எச்சாரும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி. எச்சாரும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி. நச்சாய்கான் எச்சாரும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி. நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி. நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. எச்சாரும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி. நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார். எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி. எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி. நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி. நச்சாய்கானிற்தில்லை நடம்பயிலும் நம்பானே. இனி அடுத்த பாடலில் வழி வழி வந்த அடியவரின் தொண்டினை விரும்பாமல் உள்ளாயே என்று இறைவனிடம் வேண்டுகிறார். அழகிய தில்லைப்பதியில் ஆனந்த தாண்டவம் செய்கின்ற நம்பெருமானே, எவரும் தம்முடைய பானையை சாய்த்து தண்ணீர் பிடிக்க மாட்டார்கள் என்னும் பழமொழியும் எம்மை போன்றோர்க்கு பொருந்தாமையை என்னிடத்திலே நான் கண்டுகொண்டேன்.
புதியராய் வந்தவரின் தொண்டினை பெரிதும் விரும்புகிறாய், வழி வழி வந்த அடியவனின் தொண்டினை சிறிதும் விரும்புகிறாய் இல்லையே என்று வருந்துகிறார். தம்பானை சாய்ப்பற்றார் என்பது பழமொழி. எவரும் தமது பானையை சாய்க்காமல் பிடித்து நீரை நிரப்பிக் கொள்வது போல உனது அடியவனாகிய எனது தொண்டினை ஏற்று என்னை உனது கருணையினால் நிரப்ப வேண்டும். ஆனால் நீயோ புதியவராய் வந்தவரின் தொண்டினை ஏற்று வழி வழி வந்த தன்னை என்னை விரும்பாதிருக்கிறாயே என வருந்தும் பாடல் இதோ. தம்பானைச் சாய்பற்ற தம்பானைச் சாய்பற்றார் என்னும் முதி சொல்லும் எம்போல்வார்க்கில்லாமை எம்போல்வார்க்கில்லாமை என் அளவே அறிந்தொழிந்தேன். தம்பானைச் சாய்பற்றார் என்னும் முதி சொல்லும் எம்போல்வார்க்கில்லாமை என்னளவே அறிந்தொழிந்தேன். வம்பானார் பணி உகத்தி வழியடியே தொழில் இறையும் வம்பானார் பணி உகத்தி வழியடியேன் தொழில் இறையும் நம்பாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. எம்போல்வார்க்கில்லாமை என் அளவே அறிந்தொழிந்தேன். வம்பானார் பணி உகத்தி வழியடியேன் தொழில் இறையும் நம்பாய்காள் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. இனி அடுத்த பாடலில் தான் சிவபெருமானின் அருளை பெற ஆசைப்படுவதை கூறுகிறார். அழகிய தில்லைப்பதியில் ஆனந்த தாண்டவம் செய்கிற நம்பெருமானே, நீர் நிறைந்த குளத்தின் அருகில் பள்ளத்தில் உள்ள மரத்திற்கு அக்குளத்து நீர் கசிந்து பாயாதோ என்னும் பழமொழியின் வார்த்தைக்கு இணங்க திக்கு நோக்கி மருண்டு விழித்து சிவபெருமானே ஓ என்று கதறினாலும் என் வேண்டுகோளுக்கு இணங்கினாயில்லை. என்னை ஆளாக உடைய உமாதேவியார் பழமையான அடியவனாகிய என்னோடு பேசாதிருக்கிறாள். அவன் அருளை பெற ஆசைப்பட்டேன் என ஏங்கி பாடுகிறார். நிறைகுளம் கீழ்கொம்பு பொசியாதோ என்பது பழமொழி. கருணை நிறைந்த சிவபெருமான் நிறை குளமாகும். கீழ்கொம்பு என்பது அவனது அருளை நோக்குகின்ற வேணாட்டு அடிகள். பொசிதல் என்றால் கசிதல். நீர் நிறைந்த குளத்தின் அருகில் உள்ள மரத்திற்கு அக்குளத்தின் நீர் கசிந்து பாயும். இதுவும் தனக்கு பொருந்தவில்லை. ஏனெனில் சிவபெருமானை சரணாக அடைந்த நான் அவரை அணுகி முறையிட்டும் அருள் கிடைக்கவில்லை. அதனால் மருண்டு விழித்து ஓ சிவபெருமானே என ஓலமிட்டேன் என்கிறார் அடிகள். பேழ் கணித்தல் என்னும் சொல் தேவார திருவாசக பாக்களில் அருகி காணப்படுகிறது. பேழ்கணித்தால் பெருதற்கரியன் பெம்மானே என்பது திருவாசகத் தொடர். இதனை நினைவு கூறுகிற பாடல் இதோ. பொசியாதோ கீழ்கொம்பு நிறைகுளம் என்றது போல், பொசியாதோ கீழ்கொம்பு நிறைகுளம் என்றது போல் திசை நோக்கி பேழ்கணித்து சிவபெருமான்
கீழ்கொம்பு நிறைகுளம் என்றது போல் திசை நோக்கி பேழ் கணித்து சிவபெருமான் ஓ எனினும் திசை நோக்கி பேழ் கணித்து சிவபெருமான் ஓ எனினும் இசையானால் என் திறத்தும் எனையுடையாள் உரையாடாள் இசையானால் என் திறத்தும் என்னை உடையாள் உரையாடாள் நசையானின் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே பொசியாதோ கீழ்கொம்பு நிறைகுளம் என்றது போல் திசை நோக்கி பேழ் கணித்து சிவபெருமான் ஓ எனினும் இசையானால் என் திறத்தும் எனையுடையாள் உரையாடாள் இசையானால் என் திறத்தும் எனையுடையாள் உரையாடாள் நசையானே திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே இசையானால் என் திறத்து எனை உடையாள் உரையாடாள் நசையானேன் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. இதுவரை திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சிய தொடரின் 14ஆம் பகுதி கேட்டோம். எழுதியவர் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன். இப்பகுதியில் இடம்பெற்ற 9ஆம் திருமுறை பாடல்களை பாடியவர் காரைக்குடி டி.ஆர். நாராயண ஓதுவார். அமைப்பு சித்தூர் எஸ். ஸ்ரீனிவாசன், டி. சச்சிதானந்தன் ஆகியோர். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.